Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard maths க்கு how to get centum. So centum எப்படி அடிக்கலாம் அப்படினு என்ன சார் கடைசிக்கு முன்னாடி வந்து சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ணனும், மறக்காம பண்ணனும் அப்படிங்கறதனால இங்க வந்த. क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படினு கேட்டிங்கனா it will be easy and also வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% ல இருந்து 15% மட்டும் கஷ்டமா இருக்கும். அப்படினா என்னன்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கு 10 மார்க் மட்டும் டஃப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் கம்பல்சரியா இருக்கலாம். 1 மார்க்ல 1 or 2 ட்விஸ்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். மித்தபடி ஒரு சராசரியா ஒரு பையன் போனா அப்படினா 8 ல இருந்து 9 5 மார்க் எழுத முடியும். 2 மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 9 எழுத முடியும். தைரியமாவே நீங்க ஃபேஸ் பண்ணலாம். மேத்ஸ் will be easy. ஓகேவா? ஒரு 80 90ங்கிறது ஈஸியா எடுத்துறலாம். இப்போ எப்படி சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கறது பாக்கும்போது நீங்க எல்லா சாப்டரும் ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? யூனிட் எக்ஸைஸ் சம் நான் இங்க கொடுத்திருக்கேன். அந்த சம் மட்டும் பார்த்தா போதும். யூனிட் எக்ஸைஸ் பார்த்தா தான் சென்டம் அடிக்க முடியுமா அப்படினு கேட்டிங்கனா கிடையவே கிடையாது. யூனிட் எக்ஸைஸ் ஒரு வேளை கம்பல்சரியில கேட்டானா என்ன பண்றது? ஒன்னு தெரியுங்களா? யூனிட் எக்ஸைஸ் இதுவரை கம்பல்சரியிலே வந்தது இல்ல. யூனிட் எக்ஸைஸ் படிச்சாதான் சென்டம் வரும்னு யார் சொன்னா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூனிட் எக்ஸைஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சென்டம் எடுக்கிறவங்களுக்கு. அவ்வளவுதான். மித்தபடி யாரும் படிக்க வேண்டாம், பயப்பட வேணாம். அதுல சம் கேட்கறதே யார் தான் கேட்க மாட்டாங்க. சென்டம் அடிக்கணும்னா ஒரு ஒப்புக்காக அவங்க ஒரு ஷூரிட்டிக்காக படிக்கிறது. ஓகே, மறக்காம இந்த வீடியோ கீழே அந்த லைக்கை கிளிக் பண்ணிடுங்க. லைக் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நான் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூனிட் எக்ஸைஸ் PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ இருக்கு? 9 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதாவது அட்டெம்ப்ட் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். கடந்த ஒரு 4 வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும் என்ன நடந்திருக்கு கம்பல்சரியில, என்னெல்லாம் சம் கேட்டிருக்காங்க 2 மார்க்லையும் 5 மார்க்லையும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்க பார்த்துருங்க, கண்டிப்பா உங்களால சென்டம் முடிக்க முடியும். அவர் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோ தரேன். 100க்கு 100 கண்டிப்பா எடுக்கலாம். எல்லா 2 மார்க் 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த வீடியோவை பார்த்து படிங்க. அடுத்த ட்ரை டு கம்ப்ளீட் ஆல் சாப்டர்ஸ். எல்லா சாப்டர்ஸுமே நீங்க படிக்கணும். சென்டம் படிக்கணும்னா எல்லா சாப்டர்ஸுமே எல்லா சம்மே படிக்கணும். மோர் ஓவர் நீங்க வந்து 4th சாப்டர் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். நிறைய சம் கொடுக்கலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதை பத்தி சொல்றேன். பட் ஆனா எல்லா சாப்டரும் நீங்க ஓரளவுக்கு நீங்க படிக்கிறது நல்லது. ஃபார் 1 மார்க் ஸ்டடி ஃபார்முலா ஃபர்ஸ்ட். ஃபார்முலா வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன ஃபார்முலா இருக்கு? 1 to 1 ஃபங்க்ஷன் என்ன, ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, இதுதான் இருக்கு. வேற எதுவும் அவ்வளோலாம் இல்லை. செகண்ட் சாப்டர் என்ன இருக்கு? ஏபி ஃபார்முலா இருக்கு, ஜிபி ஃபார்முலா இருக்கு, ஸ்பெஷல் சீரிஸ் ஃபார்முலா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்க. தேர்ட் சாப்டர் என்ன இருக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா இருக்கு. சிம்பிளிஃபிகேஷனுக்கு a² - b² ஃபார்முலா, a³ - b³ ஃபார்முலா, a+b² a - b². அப்புறம் ஆல்பா பீட்டால நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. வேற என்ன இருக்கு? நேச்சர் ஆஃப் ஃப்ரூட் ஃபார்முலா இருக்கு, சம் ஆஃப் ஃப்ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் ஃபார்முலா இருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா மெத்தடுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அண்ட் 4th சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபார்முலா இருக்கு. அண்ட் 5th சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கு, நான் கொடுத்துருக்கிறேன். 6th சாப்டரில் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா பஞ்சமா என்ன? 7th சாப்டருக்கு ஃபார்முலா தான் பேஸு. லாஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஃபார்முலா படித்தா போதும். 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டி ஃபார்முலாவும் ஸ்டாட் ஃபார்முலாவும் படித்தா போதும். ஃபார்முலா ரொம்ப முக்கியம் 1 மார்க்குக்கு. அப்போ தான் ஒரு சம் அப்ரோச் பண்ண முடியும். 1 மார்க்கில் கிரியேட்டிவ் கேட்டாங்கன்னா. ப்ரோக்ரஸ் செக்குன்னு உங்கள் புக்கில் இருக்குமா? முடிஞ்சா பாரு, இல்லைனா விட்டுரு. ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. ப்ரோக்ரஸ் செக்கெல்லாம் கடைசி நிமிஷத்தில் பார்க்கக்கூடாது, முதலேருந்தே பார்க்கணும். ப்ரோக்ரஸ் செக்குன்னு உங்கள் புக்கில் போய் பாருங்கள். மஞ்சள் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பான். முடிஞ்சால் அது பாருங்கள். அதுலேருந்து 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 மார்க்கை ட்விஸ்ட் பண்ணுவான். நீங்கள் ஒன்றும் 14 1 மார்க்குக்கு 3 1 மார்க்கில் ட்விஸ்ட் பண்ணுவோம். 1 2 அவ்வளோதான். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு சொல்லி எல்லா சாப்டர்லையும் இருக்குமா? பின்னாடி எல்லா சாப்டருக்கு பின்னாடி இருக்குமா? அது மறக்காமல் பாரு. அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்லையும் 4th சாப்டர்லையும் பாரு. என்னென்ன டெஃபினிஷன்ஸ் சொல்லுவோமா? டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஃபைன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், டிஃபைன் கிரிப்டோகிராஃபி, டிஃபைன் என்னது இன்டூ ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் சேர்ந்தா ஒரு ஃபங்க்ஷன், பைஜெக்ஷன் அப்படிங்கிற டெஃபினிஷன்லாம் படிங்க. 4th சாப்டரில் சேவாஸ் தீரம், மினல தீரம், கன்கரன்சி தீரம், இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் படித்து வச்சுக்கோங்க. டெஃபினிஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து சென்டம் அடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அடுத்த யூனிட் எக்ஸைஸ் சம் என்னங்கிறது சொல்லுங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸைஸில் இந்த சம்ஸு நீங்கள் பின்னாடி புக்குக்கு பின்னாடி இருக்கும். செகண்ட் எக்ஸைஸில் இந்த சம்ஸு 4 சம்ஸு. தேர்ட் எக்ஸைஸில் இது 2 மார்க்கும் இருக்குது, 5 மார்க்கும் இருக்குது. 4th 5th 6th 7th கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 8th கம்பல்சரிக்கு என்ன சாப்டர் வரும்னு கேட்டிங்க, அதையும் சொல்லிடுறேன். 4th சாப்டர் 8th சாப்டர் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது கம்பல்சரியில். இந்த வருஷம் கேட்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் 99.99% 4th சாப்டர் 8th சாப்டரும் வராது நமக்கு. 8th சாப்டர் வந்தால் லக்கு. அதில் வந்து ப்ராபபிலிட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது, பட் ஸ்டாட் கேட்க மாட்டாங்க. அது அப்படி தான். ஆனால்
4th சாப்டர் 8th சாப்டர் வரக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இந்த 6 சாப்டர்லேருந்து கம்பல்சரி வரக்கு எப்படி வேணாலும் சாத்தியம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 2023 ஏப்ரல் மோனத்துக்கு முந்தின வருஷம் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் கேட்டாங்க 5 மார்க்கு. செகண்ட் சாப்டரில் தான் 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அட்டம்ப்டில் கூட செகண்ட் சாப்டரில் தான் வந்து கம்பல்சரி கேட்டாங்க. அதே மாதிரி 5th சாப்டரில் 3 வருஷமாக கேட்டிருக்காங்க கம்பல்சரி. 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர் என்ன பண்ணணும்? கரைச்சி குடிக்கணும், நல்ல ஃபார்முலா படிக்கணும், நல்லபடியாக எந்த சம்மு கேட்டாலும் எழுத தெரியணும், கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இந்த சம்முக்கு இப்படி தான் வந்துச்சு ஆன்சர்னு படிக்கக்கூடாது. இப்படி தான் சம்மு படிக்கணும். அதாவது இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். ஒரு சம்முக்கு ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியம். இந்த சம் வந்து இப்படி தான் போடணும்னு தெரிஞ்சு படித்தா தான் இதில் போட முடியும் சென்டம். அடுத்த 3rd, 6th, 7th 3rd சாப்டரில் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டில் நீ என்ன பண்ணுறன்னா எக்ஸசைஸில் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் என்ன, ஜிசிடினா எப்படி பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், இன்டூவில் எப்படி பண்ணணும், டிவைடில் எப்படி பண்ணணும், ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாமே நீ பாரு. நேச்சர் ஆஃப் ரூட் என்ன பண்ணணும், ஆல்ஃபாபீட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. எல்லா சம்மையும் பாரு. 6th சாப்டரில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிப்ரெஷனில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பாரு. தீட்டா சம்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருவேளை 2 மார்க்கில் தீட்டா கம்பல்சரி கேட்டானா நான் கொடுத்ததே கம்மியான சம்ஸ் தான், அதை நீ போடு 2 மார்க்லையாவது. 5 மார்க்கில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 7th சாப்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்முலாவை நல்லா படிக்கணும். 7.1லேருந்து 7.4 வரைக்கும் எல்லா சம்மே தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்காவது நாலேஜ் இருக்கணும். இதுக்கு வந்தால் இப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா சென்டம் எடுத்துடலாம். சரிங்களா? சென்டம்னா சும்மாலாம் கிடையாது. நமக்கு ஒரு 95 வரைக்கும் எல்லாருமே எடுத்துடலாம். ஆனால் சென்டமுக்கு கண்டிப்பாக நம்ம டெடிகேஷன் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியம்லேருந்தே படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ நினச்சா கூட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் கரெக்டாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சிங்கன்னா சென்டம் அடிச்சிடலாம். ஒரு கொஸ்டினை 2 வாட்டியாவது படிச்சுப்பார். ஏன்னா கொஸ்டின்லேயே ட்விஸ்ட் வைப்பான் மேக்ஸில். அந்த கொஸ்டின் பேப்பரை ஒழுக்கமாக படிக்காமல் நீ பாட்டுக்கு சம்மு போடாத. ஒரு சம் இருக்குது கோஆர்டினேட்டர் வித் ஏ பேரகிராம் அப்படின்னு, உடனே பையன் கோஆர்டினேட்டர் போட்டுருவான். அப்படி கிடையாது. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா படி. கொஸ்டினை அரைகுறையாக படிச்சுட்டு போய் ஆன்சர் போடாத. ஃபஸ்ட்டு அதுக்கு தான் 10 நிமிஷம் டைம் தராங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. பாஸ் பண்ணுறது எப்படி அண்ட் ஒரே நாளில் 75+ எப்படி எடுக்கிறதுன்னு இன்றைக்கி நைட்டோ இல்லை காலையிலே நான் போட்டுறேன். நீங்கள் சுட சுட படிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் உனக்கு சென்டம் வேணும்னா நான் இங்கிலீஷ் எக்ஸாம் கொடுத்த வீடியோ படி. அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேங்க்யூ.